சீனி ஒரு 2-2.5 ஸ்பூன் போடணும். வெளிய மழை. இந்த சக்கை தான் நம்ம இப்போ வற்றல் போட போகிறோம். மழை. இந்த பெரிய பானையில் எதுக்கு டீ போடுறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒரு செம்பு டீ கொடுப்பாங்க ஒரு ஆள். இருக்கிறது 4 வீடு. எவ்வளோ பெரிய பானையில் டீ போடுறேன் பார்த்தீங்களா. இந்த சக்கையை தான் இப்போ குழம்பு நாம் வற்றல் போட போகிறோம். ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். குழந்தாச்சு பார்த்தீங்களா. இது ஓகே. இவ்வளோ பண்ணிட்டோம். இனி வற்றல் போடலாம். நான் ஒரு கதை சொல்லட்டா. ஒரு ரோட்டில் ஒரு தையக்கடை இருந்துச்சு. அப்போது அந்த ரோட்டு டெய்லி ஒரு யானை டெய்லி அப்படியே இந்த தையக்கடையில் அவரை பார்த்துட்டு போகணும், தும்பிக்கடையை ஆக்கிக்கிட்டு. இப்போ இந்த தையக்கடைக்காரர் வந்துட்டு ஒரு பழம் கொடுப்பார். டெய்லி அந்த யானைக்கு ஒரு பழம் கொடுப்பாரு. அப்போது ஒரு நாள் இது மாதிரி யானை வரும்போது இந்த தையக்கடைக்காரன் கையில் எனக்கு பழம் இல்லை. அப்போ யானை வந்து தும்பிக்கையை நீட்டினப்போ அந்த தையக்கடைக்காரரு ஒரு சூஜி, அவர் தச்சிட்டு இருந்த சூஜி எடுத்து ஒரு தும்பிக்கையில் ஒரு குத்து கொடுத்தாரு. அப்போது அந்த யானை என்ன தெரியுமா செஞ்சது? யானை சீக்கிரமாக ஒரு குளத்துல போய் தும்பிக்கை நிறைய தண்ணி உறிஞ்சி கொண்டு வந்து இந்த தையக்கடைக்காரனோட மூஞ்சியில் ஊற்றி கொடுத்துச்சான். அப்படின்னு என் சின்ன பையனுக்கு என் ஹஸ்பண்ட் இந்த கதையை சொல்லி கொடுப்பாரு. அப்படி தான் இந்த கதை எனக்கு தெரியும். அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரி. அடுப்பில் சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. என்ன கஞ்சான பார்க்குமா? சூப்பர் சூப்பர். அந்த பக்கம் வற்றல், இந்த பக்கம் சாயம் பொரிந்து கொண்டே இருக்கின்றது. இனியும் பொரியும். சுட சுட சாப்பிட்டு இவ்வளோதான் மிச்சம். சக்கை வற்றல்.